கல்யாணம் தானே? தம்பி சுமதி எங்களோட தங்கச்சி. இங்க எங்களை மீறி எதுவும் நடக்காது. அப்படியே போயிடுங்க. போலனா இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க. ஹலோ, உங்க தங்கச்சிங்கிறது குடும்ப விஷயம், ஆனா காதலுங்கிறது பொது விஷயம். இந்த பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு டயலாக்லாம் பேசி கோரஸ்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். புரிஞ்சு இவனை வெட்டி வீசிட்டு தங்கச்சி தூக்கிடுவாங்க. அட்டாக் பாய்ஸ். ஏய், இதே படம் நடந்துச்சு. அதான் மச்சி, நீ அந்த லெங்த் விஜயம்ல சோலோ டான்ஸ் ஆடி இருந்தல்ல, அப்போ நாங்களும் ஆடிட்டோம்டா. இப்ப எப்படி வசதி? தம்பி, நடந்தது நடந்து போச்சு. விஷயம் வாந்தி வரையும் வளர்ந்து போச்சு. வாய்ஸ் நான் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா தலைக்கு 100 ரூபாயும் கோட்டரும் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டு வந்திருக்கோம்ல. அதுக்காக பிரதர் லைட்டா ஒரு ஃபைட்டை தட்டி விட்டீங்கன்னா பசங்களும் சந்தோஷப்படுவாங்க, பார்க்கறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான். ஐயோ, அப்ப டைம் ஆச்சு, வர சொல்லுங்க. ஜிம்பாய்ஸ் கொஞ்சம் வரானுங்க. கொடுத்து அடிப்பேன். தேடி வந்தா ஓடி போறதும், ஓடி போனா தேடி வரதும், இதே வேலையா போச்சு இந்த பொண்ணுங்களுக்கு. இவனுங்க இம்சை வேற. புள்ள பிடிக்கிறவனுங்க மாதிரியே வரானுங்க பாரு. ஏய், உனக்கு ஒரு வாட்டி ஏதோ நான் ஊருக்கு புதுசு, நீங்க அடிச்சீங்க, நான் வாங்கிட்டேன். நீங்க போட பேசாம வாங்கிட்டு போறதுக்கு நானா குப்பை தொட்டியா? இந்த பார், ஒரே குத்துல மூக்குல ரத்தம் வருது, அப்படியே ஓடி போயிடு. எங்கடா வருது? வரும் பார். ஏய், ரத்தம்டா. குத்துனா ரத்தம் தான் கொட்டும். பணமா கொட்டுறதுக்கு நீ ஏடிஎம் மிஷினா? போ. கால வைக்க மறந்துட்டல. ஏன்டா கைய வை கால வைன்னு சொல்லி இப்படி என்ன ஓட வைக்கிறீங்க?
இன்னொரு வாட்டி இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குலாம் உடம்பு இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது. கையை நீட்டின பிச்சை போடுவேன், கையை ஓங்கின பிச்சு போடுவேன். அப்படிங் வழி விடுறேன். பத்தாலையும் ஒத்தாலும் புத்தூர் போறாலும் கடிச்சிருக்கானா? இவன் மத்தால மாதிரி இல்ல வரதா? ஏய், போட்டு பொழந்துட்டு போற அவனை போய் புகழ்ந்துக்கு இருக்கா? நம்ம அண்ணன் கிட்ட சொல்லி அவனை தூக்கிட வேண்டியதான். ஏய், அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம வேலை போயிடுண்டா. காயப்பட்டு கேட்டா என்ன சொல்றது? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். வண்டி நல்லா தானே இருக்கு வரதா? வீரமணி, ஓ வரதன் வந்துட்டாரா? அப்ப கிளைமேக்ஸ் தான். அப்புறம் சிவமணி என்ன பண்ணலாம்? டேய் அண்ணன்டா. நான் தான் இவர் அண்ணனாவே ஏத்துக்கலையே. உனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ என்ன சுற்றுவ, நான் செத்துருவேன். ஆனா நீ சாவர வரைக்கும் அந்த பொண்ணு எங்க இருக்கானே உன்னால கண்டுபிடிக்க முடியாதே. இப்ப என்ன பண்ண போற? டேய் மதி எங்கடா? ஆமா செகண்ட் அஸ்கு புஸ்கு இடத்த சொன்னா நீ போயிடுவல்ல, அப்புறம் நானு? டேய் டேய் என்ன வேணும்? பணம், கார், இந்த வீடு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்றா. மதி. டேய் டேய் அண்ணன் பொண்டாட்டி அண்ணிடா. அப்ப தம்பி பொண்டாட்டி தண்ணியா? சும்மா இரு சிவமணி. டேய் 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 என்ன பத்தி உனக்கு தெரியாது. 5 வயசுல அருவா எடுத்தேன், 10 வயசுல கொலை பண்ணேன், 8 வருஷம் ஜெயில இருந்தேன், 22 வயசுல இந்த ராயபுரம் கோட்டைக்கு தாதாடா. டேய் சொல்றா சொல்றா. ஐயா சிவமணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை எங்க அப்பா கேட்டாச்சு, அதுல பல படம் ஹிட் ஆச்சு. டேய் நான் ஒன்னு சொல்லிட்டேன் பிரதர், பிடிக்காத பொண்ணை தொடக்கூடாது, பிடிச்ச பொண்ணை விடக்கூடாது. தைரியங்கிறது ஆள் பலத்திலையும் ஆயுத பலத்திலையும் இல்லை, அவன் ஆத்தா கிட்ட குடிச்ச பாலில் இருக்கு. அது என்ன சொன்ன? 10 வயசுல கொலை பண்ண, 8 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். 5 வருஷம் நல்ல காலேஜில் படித்தேன், ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தேன்னு சொல்லு, அது ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு. அதை விட்டுட்டு கத்தி எடுத்தா கொலை பண்ண ஜெயிலுக்கு போனேன்னு நீ ஏன் ஒத்துக்கிட்ட பொறுக்கி பயல்னு? அப்புறம் மதியம் எப்படி ஒத்துப்பா உன புருஷன்னு? என்னடா என்னாச்சு? என்ன மதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நான் உன்னை தம்பியாவே ஏத்துக்கலையே. மதியம் ஒன்று செஞ்சிடாதீங்கண்ணே. என்ன சொன்ன? நான் பில்கேட்ஸ், நீ பிச்சைக்காரன். நான் பெரிய அம்பு, நீ வெறும் கம்பு. நான் அனகொண்டா, நீ அண்டாகுண்டா. இத நான் சொல்லல, நீயே சொன்னது. நீ பொழைக்க வந்தவன்டா, நான் இங்கேயே பிறந்தவன்டா. சாவடிச்சிருப்பேன் போ. அதில் என்ன போ. இப்படிதானே எனக்கும் இருக்கும். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு என்னாச்சு? சரி வா போலாம். இதுக்கு பேர் தாண்டா ஓட விட்டு பிடிக்கிறத. அண்ணே, அப்ப அந்த போனு அது வேற சீனு. ஏன் மதி, எவ்வளோ தைரியம் இருந்தா என் இடத்துல என் மதியை கொண்டு வந்து வச்சிருப்ப. உன்ன டே அண்ணா அண்ணான்னு சொல்லி என் தோல்லையே கை போட்டு என் பாக்கெட்லேயே கை
ஒண்ணு இங்க வச்சிருக்கேன். நேத்து வந்து இவன் இருந்ததானே. இவளை ஏன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காட ஆப்பு வைக்கிற பொறம்போக்கு. இதே மாதிரி தான் அன்னைக்கு சொன்ன. அன்னைக்கு போய் சொல்லிட்டேன். இப்போ உன்னை கட்டிக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. மனப்பூர்வமா? மனப்பூர்வமா. பொய் இல்லல? அவனை காப்பாத்துறதுக்காக சொல்லல. சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மதி 3 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். வா வா. டேய், அவன் செத்துற போறாடா. தூக்கி வெளில போடுங்க. நான் வாங்கிட்டேன். ஏன்னா என் மேல தப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி கூலிக்கு வேலை பார்க்கறவள என் மேல கைய வச்சா பாருங்க, பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்துறவனும் பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு போறவனும் இத்தனை பேர் அடிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போக தெரியாது. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் கூட இவ்வளவு பேர் இருக்காங்களே, உன் மேல இருக்கிற பாசத்தால இல்ல. நீ அசறப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு உன் இடத்துக்கு வரதுக்கு பாதி பேரு வெளியில போனா மத்த ரவுடிங்க எங்க நம்மள போட்டு போறாங்கிற பயத்துல இப்ப கூட அவ கத்துனால உன்னை கட்டிக்கிறேன்னு. அது உன் மேல இருக்கிற காதல் இல்ல, அது என் மேல இருக்கிற காதல். இப்போ சொல்லுன இப்படியே விட்டுட்டு போற. இது ஏன்னு உனக்கு தெரியல. நீ தூங்கும் போது கூட உன் கனவுல எதிரிங்க தானே வருவாங்க. ஆனா இவ வரமாட்டா. உன் கனவுல கூட வராத இவ உன் வாழ்க்கை பூரா எப்படின்னா வருவா. 3 வருஷம் இல்ல, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் சரி நீ அவன் மனசுக்குள்ள வர முடியாது. ஏன்னா அவன் மனசு பூரா நான் இருக்கேன். நீ பண்ணது டார்ச்சர், நான் பண்ணது லவ். அன்பை கையில் எடுத்ததுனால தான் அன்னை தெரசாவை இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கிறோம். அருவாளை கையில் எடுத்தவன அடுத்த நாள் நியூஸ் பேப்பரோட மறந்துடுறோம். இது ஏன்னா உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்போதான்
இப்ப கூட ஒத்த மோதி உன்னை என்னால தூக்கி போட முடியும். நீ தோத்து போறதையும் நான் பார்க்க விரும்பல. கோவத்துல எங்க 2 பேரையும் கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறதையும் நான் விரும்பல. வாலி பலசாலின்னு ராமனுக்கு தெரியும். அதனால தான் அப்பேற்பட்ட ராமனே வாலியை மறைஞ்சிருந்து கொன்னான். நீ பலசாலின்னு எனக்கு தெரியும். நான் சாதாரண மனுஷன். அதனால தான் அவன் கூடவே இருந்து உன்னை திருத்தணும்னு நினைச்சேன். அது தப்பா? என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து தானே பழக்கம். என் வாழ்க்கையிலே முதல் தடவை அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என் மதியம் என்கிட்ட கொடுத்துருந்தேன். இதுக்கு மேலேயும் நீ என்னை கொண்டுட்டு இவ கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டா சிவமணிங்கிற அந்த பெரிய ஆலமரத்தை பாரிங்கிற அந்த சின்ன பிளேடால அறுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு. நீங்களும் 3 வருஷமா என்ன லவ் பண்றீங்க. எனக்கு உங்க மேல லவ் வரவே இல்லை, வரவும் வராது. டேய் பாரு, கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெத்துக்க, சந்தோஷமாயிரு. அதை விட்டுட்டு அண்ணா சமாதிய பார்க்கணும், எம்ஜிஆர் சமாதிய பார்க்கணும்னு இந்த பக்கம் வந்த கொன்னுடுவேன். நீங்களும் நம்ம ஊர் பக்கம் வந்துடாதீங்கண்ணே. சொந்த ஊர், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நுங்கிடுவாங்க இல்லை? டேய் போடா.